ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கருமுட்டை உருவாகணும், நல்லா வளரணும், இயற்கையாக கருமுட்டை வெடிக்கணும், ஒரே மாதத்தை ப்ரெக்னென்ட் ஆகணுன்றவங்க தாராளமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாங்க. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேப்லெட் ப்ராப்பராக எடுத்துக்கணும். அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்றப்ப ப்ரெக்னன்சி இன்னும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் யாரெல்லாம் பண்ணலான்னா, எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, என்ன மாதிரி தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது, முக்கியமாக எனக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போகிறாங்க, அது மாதிரின்றவங்க தாராளமாக யாராலும் பயன்படலாம். இது வந்து நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் கொடுக்கும், நெகட்டிவ் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் இதை பண்ணுறதால கருமுட்டைகள் வந்து 2 அல்லது 3 வந்து உருவாகும் ஒரே மாதத்துலேயே. எப்பவுமே கருமுட்டைகள் வந்து 1 தான் உருவாகும் இல்லையா, 1 மட்டும் தான் குழந்தையாக கருத்தரிப்பாங்க. ஆனால் 2-3 ஸ்ட்ராங்கான கருமுட்டைகள் வந்து உங்களுக்கு உருவாகும், முக்கியமான விஷயம். 2வது உங்களுக்கு மாதவிடையெல்லாம் சரியாகும். 3வது உங்கள் உடம்பு வந்து நீர்ச்சத்து வந்து அதிகரிக்கும். 4வது கருமுட்டை நல்லா வெடிக்கும், ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கும். 5வது கண்டிப்பாக கரு உங்கள் வயிற்றில் தங்குவாங்க. நான் ஆல்ரெடி இந்த பதிவு போட்டுருக்கேன், இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்துட்டு இருக்கீங்க, திரும்ப வந்துட்டு இருக்கீங்கன்றப்போ இந்த பதிவு மறுபடியும் வெளியிடுறாங்க. அதாவது உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஓக்ரா வாட்டர் வந்து எடுத்துக்கணும். ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். முக்கியமாக கணவருக்கு கொடுத்தீங்கன்னா விந்தணுக்கள் தரம் வந்து அதிகரிக்கும், விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து கூடும், விந்தணுக்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பீரியமாக இருக்கும், நல்லா நீண்டு பயணித்து சீக்கிரமாக கருப்பையில் வந்து அமர்ந்துக்கூடிய ஒரு திறன் வந்து இருக்கும். விந்தணுக்கள் ரொம்ப வீரியம் கம்மியாக இருந்தால் கூட கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். எண்ணிக்கை குறைவாக ஆகாது, எண்ணிக்கையும் அதிகமாகும். நீங்கள் இரவு தூங்க போக முன்னாடியே ஒரு 4 வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் நீள் வாக்கில் கட் பண்ண, ரவுண்டாக கட் பண்ணக்கூடாது, சைடாக கட் பண்ணணும். சைடு பட்ஜிக்கெலாம் போடுறோம் பார்த்தி, அது மாதிரி சைடாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடணும். சரிங்களா, மூடிட்டு நீள் வாக்கில் கட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 to 24 hours நல்லா ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சா ரொம்ப நேரம் ஊறும். மார்னிங் எழுது காலைல எம்டி ஸ்டொமக்கில் அதை குடிச்சிடணும். பீரியட் முடிஞ்ச நல்லது. அதை பீரியட் முடிஞ்ச 4வது நாளில் ஓவலேஷன் நடக்க வரை இது எடுக்கணும். பீரியட் முடிஞ்ச நாள்லேருந்து ஓவலேஷன் நடக்கிற நாள் வரைக்கும் எடுத்துக்கணும். முக்கியமாக இர்ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது சரியாகும். ஓவலேஷன் நல்லா நடக்கும். ரெகுலர் பீரியடு 4 day ஓவலேஷன் முன்னாடி எடுக்கணும். நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அறியாமல் நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வந்து எப்போ பீரியட் முடிஞ்ச 4வது நாள்லேருந்து எடுக்கணும், ரொம்ப ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தை எப்போ ஃபாலோ பண்ணணும் தெரியும், எல்லாத்தையும் எல்லா டைமில் ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா, அதாவது உங்களுக்கு இன்றைக்கி பீரியட் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பேர் 4 நாள் ஆகும், ஒரு சில பேருக்கு 5 நாள் ஆகும், ஒரு சில பேருக்கு 3 நாள் ஆகும். இந்த உதிரப்போக்கு உங்களுக்கு எப்போ முடியுதோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்னையிலேருந்து ஓவலேஷன் வரைக்கும், ஓவலேஷன் கழிச்சு எடுத்துக்கூடாது. சரிங்களா, இதை வந்து நீங்கள் ஓவலேஷன் நம்ம ஒன்றா இருப்போம் இல்லையா, கணவன் மனைவி உறவில் ஒன்றா இருப்பீங்க, அதனால் கணவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும், அவரும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் உடம்புல வந்து குழக்குழப்பு தன்மை வந்து அதிகமாகும், நீரேற்றம் வந்து அதிகமாகும். இதே மாதிரி இந்த ஓக்ரா வாட்டர் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அந்த நாள்லேயே வந்து வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாதத்துலேருந்து எடுத்துக்கணும். வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் துவையல், வெண்டைக்காய் கூட்டு, ஏதாச்சும் ஒன்று வெண்டைக்காய் சார்ந்த பொருள் அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கணும். வெண்டைக்காய்க்கு நேச்சுரலாகவே எப்படி மாதுளை பழத்துக்கெலாம் கருத்தரிப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அதே மாதிரி வெண்டைக்காய்க்கும் சீக்கிரமாக ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 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 பவர் வந்து அதுக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அது ஓக்ரா வாட்டர்னு சொல்லுவாங்க. இது எனக்கு குடிச்ச பாருங்களேன், நிறைய நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இதை ஃபாலோ பண்ண 1 நாள்லையோ 2 நாள்லையோ ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் சொன்ன எல்லா விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக சாப்பிட்றீங்க, வெயிட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பீரியட்லாம் ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப கூட ப்ளஸ் இது எடுத்துக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும், ஒரு உத்வேகமாக இருக்கும், சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்குறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டீங்கன்றது இந்த மாதிரி பதிவுகள் வெளியிடுறேங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதை ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.